நீதியமைச்சர் யாழ் சிறைச்சாலைகளுக்கு கள விஜயம். தேசிய மாவீரன் பண்டாரவன்னியனின் 223வது ஞாபகார்த்த விழா. தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சி நீடிக்க அரசாங்கம் சதி, சம்பிக்க குற்றச்சாட்டு. கடவுச்சொல்லை வழங்க மறுக்கும் சுரேசாலே நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு. தொலைபேசி தரவுகளால் சிக்கப்போகும் முக்கிய தகவல்கள் கெகல் பத்திர பத்மி விவகாரத்தில் திருப்பம். 2027 நோக்கி தீவிரமடையும் விசாரணை. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுர அரசு. நிகழ்வுகளில் மின்விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகளை பயன்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம். மன்னார் படுக்கை பெட்ரோலிய ஆய்வு உள்நுழைகிறது சர்வதேச எரிசக்தி நிறுவனங்கள். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன் நாணயக்கார யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் செயற்பாடுகள் மற்றும் நிலைமைகளை நேரில் கண்காணிப்பதற்காக கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் கடந்த காலங்களில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் சம்பந்தப்பட்ட படை மற்றும் போலீஸ் அதிகாரிகள், துறைசார் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து குறைந்தது 2 மாதங்களுக்கு ஒரு முறை கலந்துரையாடல்களை நடத்தி அவசர நிலைமைகளுக்கு ஒருங்கிணைத்து முகம் கொடுக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்துடன் சிறைச்சாலைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தொடர்ந்து சிறைச்சாலையின் பல்வேறு பகுதிகளை நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்ட அமைச்சர் கைதிகளுடனும் கலந்துரையாடினார். இதன்போது சிறைச்சாலையின் வளங்கள், கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விரைவாக கேட்டறிந்தார். இந்த கண்காணிப்பு விஜயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன், இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவனந்தராஜா, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், சிறைச்சாலை ஆணையாளர், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர், இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்மையில் நாட்டின் பல சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து சகல சிறைச்சாலைகளினது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நீதியமைச்சர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் தேசிய மாவீரன் பண்டாரவன்னியனின் 223வது ஞாபகார்த்த விழா எழுச்சியுடன் இடம்பெற்றது. வன்னியை ஆண்ட கடைசி சிற்றரசனும் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக வீரப்போர் புரிந்த தேசிய மாவீரனுமான பண்டாரவன்னியனின் 223வது ஞாபகார்த்த விழா வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்னுள்ள பண்டாரவன்னியன் சதுக்கத்தில் இடம்பெற்றது. இதன்போது பண்டாரவன்னியன் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மாவீரன் பண்டாரவன்னியன் தொடர்பான நினைவு பேருரையினை தமிழ்மணி அகங்கலனால் ஆற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநகர சபை முதல்வர் காண்டீபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், வவுனியா மாவட்ட செயலாளர் சரச்சந்திர, தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன், அரசு உயர் அதிகாரிகள், உள்ளூராட்சி சபையின் உபதவிசாளர்கள், உறுப்பினர்கள், பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேர்தல்களை நடத்தாமல் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் செயற்பட்டு வருகின்றனர் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணபக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொள்ளாமல் தங்களது ஆட்சி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காகவே அரசு 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கையில் எடுத்துள்ளது. சில அமைச்சர்கள் தேர்தல்கள் வராது என பிரகடனம் செய்த போதிலும் ஜனாதிபதியோ அரசின் பேச்சாளரோ இதனை இதுவரை மறுக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல்களின்படி நாட்டுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு 2026 $8.6 பில்லியன், 2027 $12 பில்லியன் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எந்தவித உற்பத்தி வளர்ச்சியோ புதிய முதலீடுகளோ இல்லாமல் வெறும் சமூக வலைத்தள விளம்பரங்களை கொண்டு நாட்டை நடத்த முடியாது. கடந்த 2022 மார்ச் 7 அன்று இலங்கை வங்குரோத்தாகும் நிலை குறித்து சர்வதேச நாணய நிதியம் ரகசிய கடிதம் மூலம் எச்சரித்திருந்தும் அதற்கு காரணமானவர் மீதும் தற்போதைய அரசு இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. உண்மையான பொருளாதார பிரச்சினைகளை மூடி மறைத்து மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புவதற்காகவே அரசு இத்தகைய நாடகங்களை நடாத்துகிறது. அரசின் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது. கூட்டு எதிர்க்கட்சியாக நாடு முழுவதும் சென்று மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவோம் என தெரிவித்தார்.
தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் இது தொடர்பில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தியது. தம்மை தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதை எதிர்த்து சாலே தாக்கல் செய்த ரிட் மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுரேஷ் சாலேயின் இலத்திரனியல் சாதனங்களின் கடவுச்சொற்களை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு உரிய பதில் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகசி கேரத் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபிஷேகர சந்தேக நபரான சலே தொடர்பில் குரோத உணர்வுடன் செயற்படுவதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 13 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒன்றை தவிர அனைத்து மனுக்களும் சலேவுக்கு சலுகை வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வழக்கு தொடர்படாத இந்த இடையீட்டு மனுதாரர்களின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகசிகேர தெரிவித்தார். இதேவேளை சுரேஷ் சாலேவின் மனுவை பரிசீலனை செய்வது தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஹெகல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட பின்னர் மீட்கப்பட்ட அவரது தொலைபேசியிலிருந்து ஏராளமான தரவுகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சிஐடியினர் அவற்றை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாகவும் அதில் முக்கிய அரசியல் தலைவர்களுடன் தொடர்புடைய தரவுகள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டை உலுக்கிய உயிர்த்தநாயக தாக்குதல் உதவியதாக கூறப்படும் சுரேஷ் சாலே மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி மற்றும் சில முக்கிய தலைவர்கள் கோயில்கள் மற்றும் பௌத்த நிகழ்வுகளில் அதிகளவு கலந்து கொள்வதை அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பல்வேறு விடயங்களை அரசாங்கம் அம்பலப்படுத்தி வருவதுடன் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் ஹேமரத்ன தேரரின் அறையில் இருந்து பெண்ணொருவரின் தலைமுடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் தலைவர்கள் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து பயணித்தால் மாத்திரமே மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். அவர் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாங்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு அடிமையாக இருக்கவில்லை. தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்ததால் மாத்திரமே மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். இதுபோன்ற நடவடிக்கைகளை மாகாண சபை தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் முஸ்லிம் தலைவர்கள் சிலர் எங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள சிலர் முஸ்லிம்களுடன் சமரசமாக இருந்து அவர்களுடைய ஆட்சியை நிலைநாட்டலாம் என்ற எண்ணத்தில் இருப்பது போன்று தெரிகிறது என அவர் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நீதியை தேடும் பயணமும் அந்த குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கும் செயற்பாடுகளும் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக தங்களது உறவுகளை தேடி தவிக்கும் குடும்பங்களின் வலியை நாம் முழுமையாக உணர்கிறோம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு அதிக முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு வருகிறது. அதன் வெளிப்பாடாகவே காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளின் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்தின் வருமானம் ஈட்டுபவர் காணாமல் போயிருக்கலாம். எனவே உண்மையை தேடும் விசாரணைக்கு இணையாக அந்த குடும்பங்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வை மீள கட்டியெழுப்பதற்கான உதவிகளும் வழங்கப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு கிடைக்கும் சான்றுகள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு நிபுணத்துவத்துடன் விசாரிக்கப்பட்டு நீதி செயல்முறைகளுக்கு உட்படுத்துவது அவசியம். உண்மை, நீதி, நிவாரணம், கண்ணியம், மீள்நிகழாமை ஆகியன ஒன்றோடொன்று தொடர்புடையவை. உண்மையை தேடும் பொறுப்பிலிருந்து இந்த அரசாங்கம் ஒருபோதும் விலகாது என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய நீதியமைச்சர் கசன்ன நாணயக்கார, நமது அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு கொள்கை இருக்கிறது. சட்டம் அனைவருக்கும் சமன், சட்டத்துக்கு மேலாக ஒருவரும் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் போன்று சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். அனைவருக்கும் நீதி கிடைக்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியதும் இந்த எதிர்பார்ப்பிலாகும். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான செயற்பாடுகளை பலப்படுத்தும் நோக்கில் அலுவலகத்தின் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டு புதிதாக 69 உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2025ஆம் ஆண்டில் சுமார் 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செம்மணி சமூக புதைகுழி தொடர்பான ஆய்வுகளை விஞ்ஞான ரீதியாக முன்னெடுப்பதற்கு 57 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடமைப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதி உள்ளடங்கலான விசேட உதவி பொதியொன்று வழங்குவது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார்.
காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த குறிப்பிடுகையில், நாடளாவிய ரீதியில் கிடைக்கப்பெற்ற 19,000 முறைப்பாடுகளில் 9,000க்கும் மேற்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும், குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதிவான 2,300 பேரில் 1,940 பேருக்கான விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவிழாக்கள் மற்றும் பொது கொண்டாட்டங்களின் போது அதீத ஒளி கொண்ட மின்விளக்குகள், வான வேடிக்கைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்காக வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக உடனடியாக தேவையான சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இடைத்தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் அமைந்துள்ள முருகன் கோவில் திருவிழாவின் போது அதீத ஒளி கொண்ட மின்விளக்குகள் மற்றும் வான வேடிக்கை தாக்கத்தால் 500க்கும் அதிகமானோர் கண் பாதிப்புக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து இவ்வாறான அசம்பாவிதங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் முன்னெடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கலந்துரையாடல் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர், தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் புதிதாக அறிமுகமாகும் மின்விளக்குகள், ஒளியமைப்பு மற்றும் பிற கருவி பயன்பாடு தொடர்பில் உரிய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். பண்டத்தரிப்பு சம்பவம் இத்தகைய ஒழுங்குமுறைகள் இனிமேலும் தாமதிக்கப்படக்கூடாது என்பதற்கான முக்கிய எச்சரிக்கையாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர், குறித்த சம்பவம் சமூகத்தில் பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டதுடன், எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் தேவையான ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனையின் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவ மலரவன் சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின் பிரதிகளை இதன்போது முன்வைத்தார். இத்தகைய ஒளி மூலமான பெருமளவிலான கண் பாதிப்பு சம்பவம் இலங்கை வரலாற்று முதன்முறையாக பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்கு பின்னர் யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனை உடனடியாக அவசர மருந்து ஏற்பாடுகளை மேற்கொண்டு கண் சிகிச்சை பிரிவு மற்றும் கண் வெளிநோயாளர் பிரிவை தொடர்ச்சியாக இயக்கியதுடன் சுற்றுவட்டார மருத்துவமனைகளில் இருந்து நோயாளிகளை ஒருங்கிணைத்து சிகிச்சைக்காக அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைவரும் சுமார் 6 மாதங்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மருத்துவர் மலரவன் குறிப்பிட்டார். அதிக ஒளியுடன் ஒளிபெருக்கி பயன்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே காணப்படுகின்ற போதிலும் ஏற்கனவே இந்த நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை என கண், காது, மூக்கு சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் இந்திரநாத் சுட்டிக்காட்டினார். ஒளி தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளின் கீழ் பொது தொல்லை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போலீசாருக்குள்ள அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்துவது தொடர்பில் போலீசாருடன் விரைவான கலந்துரையாடல் நடாத்த அமைச்சு மற்றும் ஆளுநர் இணக்கம் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி செலுத்துவதற்கான வயது எல்லை குறைந்தபட்ச வயது வரம்பை 40 ஆண்டுகளாக உயர்த்துவதற்கான முன்மொழிவை அரசாங்கம் இன்னும் பரிசீலிக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சமீபத்தில் முச்சக்கர வண்டிகள் ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 40 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகை தெரிவித்தார். இந்த நிலையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிக்கையில், பாடசாலை படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் அல்லது காப்புதவி தர முடித்தவர்கள் தொழிற்பயிற்சி அளிப்பது தொடர்பாக பல்வேறு நிறுவனம் மற்றும் தனிநபர்களிடமிருந்து பல முன்மொழிவுகள் வந்துள்ளது. ஆனால் இது தொடர்பான இறுதி முடிவை அரசாங்கத்தால் எடுக்கப்படும். பாடசாலை படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள், காப்புதா உயர்தர தேர்வுக்கு பிறகு படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் மற்றும் சில குறிப்பிட்ட குழுவினருக்கு தொழிற்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி வழங்குவது தொடர்பாக பல்வேறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவுகளில் சில செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அரசாங்கம் குறிப்பிட்ட அந்த முன்மொழிவை இன்னும் பரிசீலிக்கவில்லை. பல்வேறு முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்த திட்டங்களின் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கலாம். ஆனால் இறுதியில் என்ன செய்வதென்று அரசாங்கமே முடிவு செய்யும் என தெரிவித்தார். மன்னார் படுக்கையில் இந்த ஆண்டுக்கான பெட்ரோலிய ஆய்வு உரிமம் வழங்கும் சுற்றை அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதற்கான ஆரம்ப நிகழ்வு நேற்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க மற்றும் தொழில் அமைச்சர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. புதிய உரிமம் வழங்கும் சுற்றின் கீழ் மன்னார் படுக்கையில் 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய 4 ஆய்வு தொகுதிகள் சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு ஆய்வு பணிகளுக்காக வழங்கப்பட உள்ளன. மன்னார் படுக்கையில் முன்னெடுக்கப்பட்ட முந்தைய ஆய்வுகளின் போது இயற்கை எரிவாயு மற்றும் திரவ ஹைட்ரோ கார்பன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் அப்பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் நெல்டி சில்வா, இலங்கையில் இதுவரை ஒப்பீட்டளவில் பெருமளவு ஆய்வு செய்யப்படாத மன்னார் படுக்கை பகுதி
நவீன புவியியல் ஆய்வு முறைகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ள சர்வதேச நிறுவனங்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டார். மேலும் அதிகார சபையிடம் தற்போதுள்ள மன்னார் படுகை தொடர்பான புவியியல் தரவுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அணுகுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். நெல்டி சில்வாவின் கூற்றுப்படி தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் மன்னார் படுக்கையில் சுமார் 2 பில்லியன் பீப்பாய்கள் பெட்ரோலியமும் 9 டில்லியன் கன அடி இயற்கை எரிவாயும் இருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றை துளையிடுதல் மூலம் பிரித்தெடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.